பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி. அருமையான வார்த்தை. இந்த வசனத்துல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன? நம்மால் நீக்க முடியாத எந்த தடையானாலும் சரி, நமக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போவாரானால் அந்த கடினமான காரியங்கள் எல்லாம் நமக்கு எதுவாக மாறிவிடும் என்றால், நாம் நீக்கி போடுவதற்கு எதுவாய் அது எளிதானதாக மாறிவிடுகிறது. ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் அவங்க முன்னணியில நடந்து போகும்போது உண்டாகிற ஆச்சரியமான அதிசயமான காரியம் இது. நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது, எதுவுமே அசைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட தடைகளானாலும் கர்த்தர் நம் முன்னணியிலே நடந்து போவார் என்றால், அந்த இடத்துல நாம வரும்போது அது எப்படி மாறிவிடும் என்றால், நம்மால் அதை ஈஸியா மேற்கொள்ளக்கூடியதாய் மாறிவிடும். தாவீதை பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வெற்றியா இருக்க காரணம் என்னவென்றால், தாவீது எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக முன்னணியிலே வைத்திருக்கிறான். எப்பவுமே கர்த்தர் தனக்கு முன்பாக. இதுதான் தாவீதினுடைய லைஃப் ஸ்டைல், இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட தாவீதின் வாழ்க்கையில சிங்கம் வந்தது. எவ்வளவு எளிதாய் அதை மேற்கொள்ளுகிறான் பாருங்கள். உண்மையாக ஒரு மனிதனுக்கு சிங்கத்தை மேற்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் தாவீதுக்கு அது ஈஸியா மாறிட்டு, கடினமானது தாவீதுக்கு எளிதாய் மாறிவிட்டது. காரணம் என்ன? கர்த்தர் முன்னணியிலே. அதுபோலதான் கரடி, அதுபோலதான் கோலியாத். அவன் சந்தித்த அத்தனை பிரச்சனையும் ஒரு மனிதனால முடியாதது. ஆமென். ஆனால் இந்த சிறுவன் தாவீதை பார்த்தே கோலியாத் சிரிக்கிறான், பரியாசம் பண்ணுகிறான், நிந்திக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய தோட்டத்தை பார்த்தால் அது ஒரு யுத்த வீரனை போல காட்சி அளிக்கவில்லை. ஆனால் எளிதாய் கோலியாத்தை வீழ்த்துகிறான், எளிதாய் அவன் தலையை எடுக்கிறான். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்றால், முன்னணியிலே கர்த்தர். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் முன்பாக கர்த்தர் போவாரானால், உங்கள் முன்னணியில் கர்த்தர் இருப்பாரானால், எது எது உங்களுக்கு கடினமாய் காணப்படுகிறதோ அது எல்லாம் உங்களுக்கு எளிதாய் மாறும். கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்விப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்கள் முன்பாக நடந்து போகும்போது எங்களுக்கு கடினமாய் காணப்படுகிறது எளிதாய் மாறும் அப்பா. தயவாய் எங்கள் முன்னணியிலே நடந்து போவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.